என்னங்கய்யா? கலெக்டர் அந்த வேலையை செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அரசிடம் முதலமைச்சரிடம் இப்படி தலைமுறை தலைமுறைகளாக பல நூறாண்டுகளாக தங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க இருக்கிறது. வருகிற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்க இருக்கிறது. நான் இந்த சட்டப்பேரவை இந்த தொகுதியினுடைய உறுப்பினரோடு நான் சொல்லுகிறேன். இந்த சட்டப்பேரவை உறுப்பினரையும் நான் சேர்த்துக் கொள்கிறோம். எங்கள் கட்சியினுடைய மகத்தான தலைவர்கள் இங்கே முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சட்டப்பேரவை கூட்டத்தில் நிச்சயமாக நான் இது குறித்து கேள்வி எழுப்புவேன். முதலமைச்சரின் கவனத்திற்கு நான் கொண்டு வருவேன். ஒருபோது மக்கள், நாட்டுக்கே உணவளிக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் நலத்தை இழந்துவிட்டு அவர்கள் நகர்ப்புறங்களுக்கு சென்று எண்ணத்தை அள்ள போகிறார்கள். வீதியில் நின்று கேட்கிறேன் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சரின் முன்னால் இதே கேள்வியை நாங்கள் தொடுக்க தயாராக இருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் இருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் முதலமைச்சர் அவர்களை பார்த்து ஒருவரை கூட அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் அனுமதி வழங்கக்கூடாது என்று முதலமைச்சரை பார்த்து நாளை அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நாங்கள் பேச இருக்கிறோம். எனவே இங்கே வரிய தந்திருக்கிற பெரியோர்களே, நம்பிக்கையோடு செல்லுங்கள். இந்த சட்டத்தை எதிர்த்து மறுசீராய்வு மனு உடனடியாக தமிழக அரசு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் உங்களின் சார்பாக முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுப்பது மட்டுமல்ல, சட்டப்பேரவையிலும் நாங்கள் குரல் எழுப்ப தயாராக இருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே பேசி சென்றிருக்கிறார்கள். அவர்களும் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை சம்பந்தமாக குரல் எழுப்புவேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பிரச்சனையில் நாம் அனைவரும் அமைப்பாக அணிதிரள வேண்டும். இது ஏதோ ஒரு பிரச்சனை நடைபெறுகிறது என்று எட்டி நின்று பார்வையாளர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. அரசாங்கம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, வனத்துறை இருக்கிறது, துப்பாக்கி இருக்கிறது, சிறைச்சாலை இருக்கிறது என்று காவல் நிலையங்கள் இருக்கிறது என்று யாரும் யோசிக்க வேண்டாம். மக்களுக்கு முன்னால் அனைத்து மக்களால் கொண்டு வரப்பட்டவைதான் அத்தனையும். மக்களுக்கு முன்னால் அத்தனையும் தவிடுபொடியாக நாம் ஆக்கிவிட முடியும். எத்தகைய அச்சுறுத்தல் வந்தாலும் அந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு நாம் அனைவரும் அமைப்பாக அணிதிரள வேண்டும். தயவு செய்து பெரியோர்களே, விவசாயிகளே, இந்த பகுதியில் இருக்கிற பெரியோர்களே, அரசியல் பார்க்க வேண்டாம். நாம் அனைவரும் குழுவாக ஒன்று செய்வோம். எந்த அரசியல் கட்சி வேண்டுமானால், யார் வேண்டுமானால் நாம் இருந்து கொள்ளுவோம். ஆனால் இந்த பிரச்சனையில் அரசியல் இல்லாமல் அமைப்பாக ஒன்று திரளும்.
எனவே நாங்கள் மாநில அரசுக்கு மீண்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். வனத்துறைக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். வேளாண் துறைக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இது எங்களுடைய உரிமை, இது எங்களுடைய வாழ்வாதாரம், இது எங்களுடைய பண்பாடு, இது எங்களுக்கான நாடு, எங்களுக்கான பகுதி. இதில் யார் தலையிடுவதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், யாரையும் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். இது எங்களுக்கான உரிமை. மாநில முதல்வர் அவர்களே, விழிப்புணர்வோடு இருக்கப்பட வேண்டும். ஏதோ வருஷ நாட்டு பகுதியில் நடைபெறுகிற பிரச்சனை என்று நீங்கள் ஒரு மாநிலத்தினுடைய மூலையில் நடைபெறுகிறது என்று நினைத்து விடாதீர்கள். இது காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடியின மக்களாக இருந்தாலும் சரி, அதை சார்ந்திருக்கிற விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அதை சார்ந்திருக்கிற வணிக பெருமக்களாக இருந்தாலும் சரி, அது அவர்களுடைய உரிமை. அந்த உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எனவே தான் 2006 கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த வன உரிமை சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு மாநில அரசாங்கம் தயக்கம் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். பழங்குடியினத்துறை உடனடியாக தலையிட வேண்டும். இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய உரிமையாக இருக்கிற ஏதோ காடுகள் மட்டும் மலைகள் மட்டுமல்ல, அது அவர்களுடைய வாழ்வாதார உரிமை, அவர்களுடைய அறிவுசார் சொத்து. அந்த பகுதி அதை கை வைப்பதற்கு பழங்குடியினத்துறை அதை அனுமதிக்க கூடாது. வனத்துறை